வெல்கம் டு விசாகா ஏசி லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்ட்கள். சரி வாங்க அதில் என்ன ப்ராப்ளம் பார்க்கலான்னு. அதாவது நேர்மாறு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் நமக்கு என்ன சம் கேட்டிருக்காங்கன்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 முதன்மை மதிப்பு காண்க. பிரின்சிபல் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. முதன்மை மதிப்பு அப்படின்னா பிரின்சிபல் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் வேல்யூஸ் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இந்த பிரின்சிபல் வேல்யூஸ் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு காசோட காலம் தெரியாது. காஸ் 0 டிகிரி வந்து 1, காஸ் பையோட வேல்யூ வந்து 180 டிகிரி வந்து -1. ஸோ அப்போ காசோட வேல்யூஸ் வந்து 1 to -1 தான். இந்த 1க்கும் -1க்கும் நடுவில் நிறைய வேல்யூஸ் இருக்குது. 0.1, 0.2, 0.8 அது மாதிரி வேல்யூ இருக்குது. ஸோ எல்லா வேல்யூஸுமே 1லேருந்து -1க்குள்ளே தான் வரும். 1.1, 1.2லாம் போகாது. ஏன்னா வேல்யூஸ் ஓவரால் 0 டிகிரினா 1, பை 180 டிகிரினா -1 இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ காஸ் 0 டிகிரினா 1, காஸ் பை வந்து -1. ஸோ இதுக்கிட்டையும் நிறைய வேல்யூஸ் இருக்குது. இதுக்கும் அதேமாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்குது. ஸோ டொமைன், இது டொமைன், ஆக்சுவலி இது கோடொமைன் அப்படின்னா ரேஞ்சுன்னு சொல்லுவோம். கோடொமைன் ஆர் ரேஞ்ச். ஸோ ஆர் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதனோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 1லேருந்து -1க்குள்ளே தான் இருக்குது காசோட வேல்யூஸ். அப்போது காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸின் முதன்மை மதிப்பு 0,π. ஸோ இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எஸ்க்கு அதில் தான் 1/2 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காசு எதனோட வேல்யூ 1/2னா 60 டிகிரி. 60 டிகிரின்னா π/3. அப்போ π/3னா 60 டிகிரி. 60 டிகிரிலேருந்து 0 டிகிரிலேருந்து 180 டிகிரிக்குள்ளே இருக்குது. அப்போது π/3 பிலாங்ஸ் டு 0,π. ஸோ அப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2ன்றது முதன்மை மதிப்பு தான். ஸோ அப்போ இந்த காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 முதன்மை மதிப்பு வந்து π/3, அதாவது 60 டிகிரி. முதன்மை மதிப்பு வந்து 60 டிகிரி. ஸோ இதெல்லாம் அவங்க கேட்ட இந்த வேல்யூஸ். ஸோ சிம்பிள் சம் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு சம், செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் இன்னொரு சம் கேட்டிருக்காங்க. அதாவது மதிப்பு காண்க. மதிப்பு காண்கன்னு சொல்லிட்டு ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 cos inverse of 1/2 plus sin inverse of 1/2. ஸோ இதனோட மதிப்புக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதனோட மதிப்பு அப்படிங்கும்போது ஸோ முதன்மை மதிப்பு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ முதன்மை மதிப்பு லாஸ்ட் சம்லேயே பார்த்துருக்கோம். ஸோ முதன்மை மதிப்பு அப்படிங்கும்போது அதாவது காஸ் இன்வெர்ஸின் முதன்மை மதிப்பு ஆஃப் எக்ஸின் முதன்மை மதிப்பு 0,π. ஓகேவா, இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ சைன் இன்வெர்ஸின் முதன்மை மதிப்பு, சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸின் முதன்மை மதிப்பு வந்து -π/2, +π/2, அதாவது 90 டிகிரி. -90 டிகிரி டு +90 டிகிரிக்குள்ளே இதனோட வேல்யூஸ் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 காஸ் இன்வெர்ஸ். அப்போ 2 × காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2னா 60 டிகிரி. காசு 60 டிகிரி எப்படி எழுதலாம்னா π/3ன்னு எழுதலாம். π/3 ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2னா 30 டிகிரி. சைன் 30 டிகிரி எப்படி எழுதலாம்னா π/6ன்னு எழுதலாம். π/6. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 2π/3 + π/6. ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 4π / 6 + π/6.
ஈக்குவல் டு 5 பை பை 6. ஸோ இதுதான் அவங்க கேட்ட சைன் இன்வெர்ஸோட இது ரெண்டையும் ஆட் பண்ணால் காசு இன்வெர்ஸையும் சைன் இன்வெர்ஸையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய முதன்மை மதிப்பு என்னன்னு கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதுதான் எழுதணும் இந்த வேல்யூ. ஸோ இதில் இன்னொரு சமயம் என்ன கேட்டிருக்காங்கன்னா சேம் இதில் இந்த செகண்ட் சம் வந்து இதில் செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க cos inverse of 1/2 actually 1/2 plus sin inverse of -1 மதிப்பு காண்க. சரி, இதனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. லாஸ்ட் சம் மாதிரியே தான், லாஸ்ட்டு சம்மரி தான். அப்போ காசு இன்வெர்ஸான முதன்மை மதிப்பு நமக்கு 0,5 வரணும் காசுக்கு வந்து. அதேமாதிரி சைனுக்கு முதன்மை மதிப்புங்கும் போது -π/2 +π/2 இருக்கணும். ஷார்ட்டாக எழுதிருக்கேன், +π/2 நான் லாஸ்ட்டு சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ இங்கே நம்ம கேட்டிருக்கிறது cos 1/2 கேட்டிருக்காங்க. cos 1/2னா 60 டிகிரி. இது எப்படி எழுதலாம்னா π/6ன்னு எழுதணும். அப்போது cos இன்வெர்ஸாக cos π/3 plus sin inverse of sin -1 வந்து 90 டிகிரி. 90 டிகிரிங்கும் போது -π/2 மைனஸ் வந்திருக்கு, அதனால் -π/2. அப்போ இது எப்படி இதெல்லாம் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு காஸ் 1 ஆகிடும். அப்போது π/3 sin இன்வெர்ஸ் இன்ட்டு sin இது 1 ஆகிடும். அப்போ -π/2. ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்துருக்கேன். இது 2ஆல் இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவேன். அப்போது 2π/6 -3π/6. ஸோ அப்போ மைனஸ் பண்ணால் -π/6. ஸோ அவங்க கேட்ட அந்த வேல்யூஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? இது எல்சிஎம் எடுத்திருக்கோம். அப்போ இதை 2ஆல் இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதில் சப்ட்ராக்ஷன் வரதுனால மைனஸ் பண்ணோம்னா -π/6. ஸோ சிம்பிள் வேல்யூஸ் தான். இந்த 2 வேல்யூஸ் மட்டும் ஞாபகம் வந்து காஸ் இன்வெர்ஸின் முதன்மை மதிப்பு 0 to π, அது சைன் இன்வெர்ஸின் முதன்மை மதிப்பு வந்து -π/2 +π/2. இது தெரிஞ்சிச்சுனாலே இந்த சம்மை ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது. வில்லிங் இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி தரேன். தேங்க்யூ.